தமிழகத்தில் நீட் தேர்வுக்கான எதிரான போராட்டங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் சமீபத்தில் உயிரிழப்புகள் இந்த விவகாரத்தை மீண்டும் அரசியல் மற்றும் சமூக விவாதத்தின் மையமாக மாறியிருக்கிறது. 4 நாளில் 3 தற்கொலை. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரிக்கை வலுப்படுத்துவது எப்படி? இணையதளத்தில் பரவும் செய்திகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் சமீபத்தில் உயிரிழப்புகள் இந்த விவாதத்தையும் மீண்டும் அரசியல் மற்றும் சமூக விவாதத்தின் மையமாக மாறியுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வுக்கு முன்பாக தமிழகத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் நீட் தேர்வு ஏற்படுத்தும் மன அழுத்தம் மற்றும் அதன் தாக்கம் மீண்டும் தேசிய அளவில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. போலீசார் வழங்கிய தகவலின்படி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளலாபுரத்தைச் சேர்ந்த எஸ். கோபிகா, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எண்டப்பட்டியைச் சேர்ந்த ஆர். ரோஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலை சேர்ந்த சி. வெற்றி ஆனந்தன் ஆகியோர் உயிரிழந்ததாக, இந்த சம்பவங்கள் நீட் மறுதேர்வுக்கு முந்தைய 4 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும், 2024ஆம் ஆண்டு பள்ளி படிப்பை முடிந்து கோபிகா கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவ படிப்புகள் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தாங்க. பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் பயிற்சி மையங்களில் சேர முடியாமல் வீட்டிலிருந்தபடியே சுயமையாக படித்து வந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே 3 முறை நீட் தேர்வு எழுதியிருந்த அவங்க மறுதேர்விற்கு அறிவிக்கப்பட்ட தொடர்ந்து கடுமையான மன அழுத்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பெற்றோர் வேலைக்கு சென்றிருந்த போது மயக்க நிலையில் காணப்படாத சொல்லப்படுகிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக குங்கணாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறாங்க. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஷினி 2025ஆம் ஆண்டு +2 தேர்ச்சி பெற்ற பின்பு நாமக்கல் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் பயின்று வந்தாங்க. 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டிற்கு திரும்பி அவங்க ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றிருந்த மறுதேர்விற்காக தயாராகி வந்தாங்க. சனிக்கிழமை மாலை வீட்டிற்கே திரும்பி அவங்க தந்தை ரோஷினி உயிரிழந்த நிலையில் இருப்பதை கண்டு போலீசாருக்கு தெரிவித்திருக்காங்க. தேர்வு அழுத்தம் காரணமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அனைத்து கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருவதாக பாலக்காடு போலீசார் தெரிவித்திருந்தாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு ஆனந்தன் 2023ஆம் ஆண்டு +2 முடித்த பின்பு 2 ஆண்டுகளாக நாமக்கல் உள்ள பயிற்சி மையத்தில் பயின்றார். முந்தைய பயிற்சி வெற்றி பெற்றதால் வீட்டிலிருந்தபடி மீண்டும் தயாராகி வந்தார். அவரிடம் மீட்கப்பட்ட கடிதத்தில் 1 மாதமாக சரியாக தூங்க முடியல, மீண்டும் தேர்வில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயம் அதிகமாக இருந்தது போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தனது முடிவுக்கு காரணம் பெற்றோர் மற்றும் சகோதரிடம் மன்னிப்பு கோரி என எழுதியிருந்தார் சொல்லப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த 18 வயது மாணவி சேலத்தில் உள்ள தனியார் நீட்டு பயிற்சியத்தில் படித்து வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை தேர்வுக்கு செல்லும் முன்பே அதற்கு தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்தாங்க. தொடர்ச்சியான போட்டித் தேர்வுகள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், பொருளாதார அழுத்தம், தோல்வி பயம் ஆகிய மாணவர்களின் மனநிலை கடுமையாக பாதிப்பதால் மன நிபுணர்கள் எச்சரித்துள்ளாங்க. தேர்தல் முடிவுகளை விட மாணவர்களின் மனநலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அவசியம் தற்போது அறிவித்துள்ளதாக கல்வியாளர்கள் வலியுறுத்தி வராங்க. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் சமீபத்தில் உயிரிழப்புகள் இந்த விவகாரத்தை மீண்டும் அரசியல் மற்றும் சமூக விவாதத்தின் மையமாக மாற்றியுள்ளது. மாணவர்களின் உயிர் பாதுகாப்பு, மனநல ஆதரவு, தேர்வு முறை குறித்து விரிவான பரிசீலனை தேவை என்ற கோரிக்கைகள் பல்வேறு தரப்பினரிடம் வலுத்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.